சரி, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த பூவை? என்னைக்கு? அதான் என்னைக்குதான். என்னைக்குண்ணா? அதான் என்னைக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். என்னைக்குண்ணா? என்னைக்கு யூஸ் பண்ணுவானு? அதான்டா என்னைக்கு தான்டா கேக்குறான். இப்போ இன்னைக்கா? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? நீங்க இது வந்து ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் நம்ம காருக்கெல்லாம் ஊத்துற அதுக்கா? நான் எப்படி பேசணும்னு தாக்குறீங்க? ஆயில் இது வந்து எடுக்கிறாங்க டூ வீலருக்கு. சன்ஃபிளவர் ஆயில் சமைக்கிறேன். சமைக்க நம்ம சாப்பிடுறோம்ல அந்த எண்ணெய் ரீஃபண்ட் ஆயிலா? அதான் அதுல வந்து இந்த சூரியகாந்தி போ. அதுதான் அதுதான் அதான் அப்படியே தெரியாத போல நினைக்கிறேன் அண்ணன். அப்படியே இங்கெல்லாம் விலை கம்மியா தானே இருக்கு ரீஃபண்ட் ஆயில. இங்கே தானே உற்பத்தி பண்றேன். ஆளுக்கு ஆளை எத்தனை போவாங்க? இங்க ஆளு தான் திரும்ப போவாங்க அந்த பூ வரைய. நீ சொல்ற மாதிரி ஆளை எட்டும் போவாங்க. அது உள்ள யாரும் இல்ல டைம்ல எட்டும் போவானுங்க. ஐயோ, அந்த நடுவுல இருக்கிற பூ மட்டும் ஆடும். இதுக்கு ஏன் தெரியுமா சூரியகாந்தின்னு பேர் வந்து? இந்த விதைய வந்து காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகணம் பண்ணார்ல. ஆமா. அப்ப இந்த விதைய எடுத்து வந்து போட்டாரு காந்தி. அந்த காந்தி போட்டதுனால அந்த பூ வந்து வளர்ந்தது. இதனுடைய இது என்னன்னா, இது சூரியன் எந்த பக்கம் இருக்குமோ அந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கு. எல்லாம் பாருங்க, எல்லாம் அது மாதிரி பார்த்த மாதிரி இருக்குல்ல. அதனால காந்தி வச்ச செடியில பூ வந்த பூ சூரியனை பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட் காந்தி சூரியன் வச்சாங்களாம். அது வந்து ஒரு யூனிக்கா இல்லை. அப்பதான் அது வட்டார வழக்கு போக சூரியகாந்தின்னு. அதில் பாரு, எல்லாம் வந்து சூரியனை பார்க்கணும் போது சில பூ மட்டும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் பாரு. ஆமாண்ணா, அதுதான் வந்து சிறப்பு சிந்தனையே சொல்லுவாங்க. இல்ல இல்ல இல்ல, அது வந்து என்ன இந்த சூர்யா பாரு. ரைட், அது ஒரு சூரியகாந்தி, ஒரு சூரிய சாந்தி. சாந்தி தான் ஃபர்ஸ்ட் லவ். என்ன போறீங்க? கேமரா பிடிச்சிட்டாருல்ல, கேமரா பிடிச்சிட்டா கட்டுக்கடங்காத காலம் மாதிரி அவரு எல்லா இடத்துலையும் பூந்து எங்க என்னென்ன கிடைக்குது எடுத்துட்டு வருவாரு. அது ஒரு எதுவும் சொல்லல, அது போடாத, அது ஒரு சாப பேயினும். சரி விட, இந்த நினைவெல்லாம் பண்ணல. நான் வந்து பழனிக்கு போகல. பழனிக்கு போகும்போது தலைவன் வந்து படி ஏறி நடக்கணும். 2 பேர் என் கூட 2 பேரும் வந்து நல்லா மாஸ் பாடிஸ் போட பார்த்தியா? பழனி 45 கிலோமீட்டர் தான் இருக்குது. அது போக 45 கிலோமீட்டர் 3 மணி நேரத்துக்கு. இப்போதான் சூரியகாந்தி பார்த்து இறங்கினா அடுத்தது குண்டுமல்லி வரும், அப்புறம் வாடாமல்லி, என்ன அப்புறம் கனகாம்பரம். இது ஒரு இடத்துல நீ இறங்கி இறங்கி போட்டோ எடுத்தும் போக டைம் ஆகிடும். அங்கே 1 மணி கரெக்டாக நடைய சாத்திடுவான். 1 மணி நடை சாத்திடுவாங்க. ஆமாம், 1 to 4. இதுல வந்து என்னென்ன வகைகள் நானும் 3 வேளை சோறு தானே என் செயலாலே, ஊரை சுத்துவது, கோயிலுக்கு போவது உன் செயலாலே. அடுத்து யார் வருவானா? அவங்க மாதிரி கொஞ்சம் இதுல நான் ரசிச்சது விமானம் மட்டும்தானா? நார்மலா வீலாக் பண்றது கொஞ்சம் தனியா இருக்குமா வந்துச்சுடா. வந்துச்சு, பேசுறதெல்லாம் வந்துச்சு. நீ வந்த உடனே அடைக்குது இல்ல, ஒரு பேசிக் டிரைவிங் கத்துக்கிறவன் வந்துட்டு ஒரு நல்ல டிரைவர் பக்கத்துல உட்காந்தா திணறான் தெரியுமா? நல்லாவே ஓரளவுக்கு ஓட கத்துட்டு இருந்தாலும் ஐயோ இவரு இருக்காரு அவர் எதிர்க்க அவரு என்ன நினைப்பாரு? இந்த இடத்துல 2வது கீர் போட்டா அவர் என்ன நினைப்பாரு? 3வது கீர் போட்டா அவர் மனசுல என்ன தோணுமோ? அந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. நேத்துல இருந்து ஒரு மாதிரி ஃப்ளோவா அந்த கேமரா பியர் எதுவும் இல்லாம கேஷ்லாம் அப்படியே அடிச்சு ஏதோ என்ன வருதோ நம்மளுக்கு வரது ஜாலியா பண்ணணும். நீ வந்ததுல இருந்து காலையிலேயே ஒரு மாதிரி அடைக்க ஆரம்பிச்சு சொல்லாம இருங்க. அதாவது பழனி வந்துட்டோம். இப்போ பழனி வந்துட்டு எல்லாரும் காஸ்டியூம் மாத்திட்டோம். ஷார்ட்ஸ் போட்டுருந்தோம், எல்லாரும் பேண்ட் கிட்டலாம் போட்டு ரெடி ஆகிட்டோம்.
காலையில சாப்பாடு எங்க சார் நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. சாமி விருத்தமா தான் போயிருப்பாங்க. நல்ல சாமி. வயிறு நிறைய போய் சாப்பிடணும். படி நிறைய போய் சாமி பண்ணணும். சாப்பாடு சூடாக சாப்பாடு சூடா வேற இருக்கு. சூடாக சரி ஓகே, இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்கெல்லாம் காசு தேவை. போய் வாங்கிட்டு வாங்க அன்னதானத்தை. வாங்க ரெடியில் வாங்க. நான் வந்து எனக்கு எனக்குன்னு ஒரு ஸ்பெஷலா கண் திறந்து எனக்கு காலையில எனக்கு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை பத்தி தேவணும். சாப்பிட்டு நடக்க முடியாதுன்னு சொல்லுங்க. இப்போ வந்து 2 தட்டு சாப்பாடு ஒரு தட்டுல மொத்தமா கிருத்தரம் பிடிச்சறேன். மதியானமா நல்ல ஹோட்டல்ல நிறைய நம்ம சாப்பிடலாம். இது முருகர் பிரசாதம். இதுல கூழ் வாசம் அந்த முருகருக்கு சாப்பாடு இல்லை, அது சாப்பாடு சில இதுதான் ஹியூமனிட்டி. மனுஷனுக்கு மனுஷன் கடவுள்ன்ற பேரை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றாங்க, அவ்வளவுதான். பிஜேபி அன்னதானம் போடுறீங்க. ஒரு வெங்காயம் ஓட்டு கொடு. ரொம்ப நேரமா சாப்பிட்டுருக்கோம். மலை ஏறலாம் வாங்க. கோயில வந்து படி ஏறி தான் போலான்னு நாங்க வந்து பிளான் பண்ணிக்கிறோம். படியே ரொம்ப ஆனா இங்க நிறைய வசதிகள் இருக்குது. ரோப்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், அந்த வசதிலாம் இருக்குது. படியில யாரும் நடந்து ஏறினாதான் இவருக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்குமா. நாம வந்து பக்தர்கள் கிடையாது. அங்க பாரு எவ்வளவு பேர் நடந்து வந்துருக்கிறாங்க. நம்ம அழகா அப்படி போனா மேல அந்த இழுவையில போயிட்டு இறங்கும் போது அப்படியே ஜாலியா வரலாம். நான் சொல்றத கேட்க மாட்டேங்க. இது நீங்க இடம் போய்ப்பீங்க. வெறி ஆகுது. இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் கேட்டா வெறி ஆகுது, ஆடணும் போல தோணுது. அண்ணன் ஒன்று வந்து அந்த பஸ் வந்து ஃப்ரீ பஸ். கோயிலுக்கு போகணும்னா அதுல ஏறி போகலாம். தலைவன் வந்துட்டு பஸ்ஸை பார்த்தவொடனே பாயிராப்புல ஏறிட்டாப்புல எங்க போகுதுன்றாரு. கோயில் தான் போகுது ஆமான்றாங்க. அவன் படிக்கிட்டு இந்த பக்கம் போனா அவரு அந்த ட்ரெயின்ல போறதுக்கு போறது கட்டி கட்டிக்க. அந்த அவங்க சமையாடுறாங்க. என்ன அது ஒன்லி காமெடி ஆட்டம் மட்டும் தான் உள்ள போறாரு இவரு. ஐயோ மூச்சு ஆகுது, வேர்த்து கொட்டுது, படபடன்னு இருந்தது நெஞ்சு, கிருகிருன்னு இருக்கு, நெஞ்சு மேல வருது, வயிறு இழுத்து பிடிக்குது. நீ ஆசைப்பட்டது நடந்துட்டா. இந்த சட்டையை முழுக்க நான் நினைச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நினைச்சு பாருன்னா மேல போய் குண்டா இருந்தாலும் எடுத்து தலையை ஊத்திக்கிறேன். ஆனா நல்லா முடியல, தண்ணி குடிக்காப்புல. தண்ணி எப்படி இருக்கு? சந்தோஷமா துள்ளி குதிச்சு நடந்து போகுதுங்க. அப்படியே நானும் அந்த மாதிரி குழந்தையா இருக்கும்போது துள்ளி குடிச்சுன்னு ஓடணும் தான். எங்க ஓடுனீங்க? இப்ப எருமை ஆயிட்டான். ஓடலாம் முடியாது. உயிர் ஒரு உயிரை இழப்பீங்க. செடி ஆக மாட்டேங்குது. வாங்க 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 வாங்க. கோயிலுக்கு சொல்லுங்க, ஃப்ரெஷ்ஷா போய் சாமி பார்க்கணும். அதுவே
ஏந்துருங்க இது வரைக்கும் எந்த கோயிலுக்கு போய் நான் வந்துட்டு டிக்கெட் எடுத்து சாமி காசு கொடுத்து சாமி பார்த்தது கிடையாது. ஆனா நான் இப்போ கொஞ்ச காலமா காசு கொடுத்து தான் பார்த்துக்கிறேன். ஏன்னா என் பொண்டாட்டி பிள்ளைகளை எட்டும் போய் ஃப்ரீ கியூல போய் நொந்து நூலாகி வரத்தோட அழகாக காசு கொடுத்துட்டு போனா கொஞ்சம் சீக்கிரமா வந்துடலாம், கொஞ்சம் டயர்டும் ஆகாது. பரணி வரலன்னு சொல்லிட்டான். நான் 2 பேரும் மட்டும் பாண்டியில இருந்து 2 பேர் வாங்கணும் பாருங்க. பாண்டியில இருந்து 500 ரூபாய்க்கு 4 பேர் வாங்க. 4 பேர் வாங்கி உடம்பு கட்டிருக்காங்க. நல்ல வேலை. Can you catch my point? சீக்கிரமா சீட்டு பிள்ளைக்கு போட்டு போலாம். இருங்க 200 பணம் அப்புறம் ஏன் வந்து விஜய் படம், விஷால் படம், அஜித் படம் வந்து காசு கொடுத்து தேட்டர்ல போய் பாக்குறேன். அது வந்து சினிமா. பேப்பர் பேனா கேட்டா கொடுக்க மாட்டாங்க. நமக்கு குழந்தை பிறந்ததுங்க, ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணாங்க. எந்த பேர் வைக்கிறதுன்னு தெரியல. 3 பேர் எழுதி கோயிலாண்ட புள்ளி போட்டு அது எந்த பேர் வருதோ அதை பாப்பா வைக்கலான்னு இதுக்கு தான் பேப்பர் பண்ண வந்து கேட்டான், கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த இடையே வந்து பேசுறான், இல்லைன்னா கேள்வி கேட்பாங்க. சரி ஓகே. பிளான் என்னன்னாக்கா நேற்று உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் என்ன ஊருக்கு போகலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் சீட்டு குலுக்கி போட்டு அதில் என்ன ஊர் வருதோ அந்த ஊருக்கு போகிறது தான் பிளான். மைண்டில் இருக்கிறது வந்துட்டு ஒன்று வந்து கொடைக்கானல், ஒன்று வந்து மூணாறு. இது 2 இங்கே பக்கத்தில் இருக்குது. இது எல்லாம் வேற என்ன ஒரு 3 ஊர் இந்த மாதிரி இன்னொரு 2 ஊரே போதும். சொல்லிட்டாங்க. 3வது வந்து கேப்டன் முடிவு. 3வது வந்து கேப்டன் முடிவு. ஓகே, எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கேப்டன் யாருன்னு நான் 2 ஊர்ல என்ன ஊர் வருதோ அந்த ஊர் போறோம். அப்படி இல்லைன்னா கேப்டன் முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து கேப்டன் முடிவு பண்ணுவாரு. அவருக்கு ஒரு சாய்ஸ் வந்துட்டு அவன் முடிவு பண்ற ஊருக்கு தான் போகணும். 3ஆவதா வந்து நிராகரிக்கப்பட்ட இதை வந்து பிரிக்கிறோம். அதில் என்னன்னு பார்ப்போம். எனக்கு வந்து ரொம்ப ஆசை என்னன்னா, மூணாறு வந்து அந்த ஆனமலை அந்த வழியாக போய் அந்த யானைகள்லாம் வந்து பகல் டைமில் பார்க்கலாம். அங்கே அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்படியே அந்த மூணாறு கொழுகுமலை சூரிய நெல்லி அங்கே போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் அங்கே நிறையா மூணாறில் வந்து இந்த டெட்டி ஷாப்பு, அப்புறம் பீஃப்லாம் அங்கே நல்லா கோயில். சரி ஓகே, அதெல்லாம் நல்லா இருக்கும். போய் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலான்னு ஒரு ஆசை. ஞாபகம் முடிவு தான் எனக்கு வந்து பிடிச்சது. இப்போ எனக்கு என்னமோ கேப்டன் முடிவு தான் வந்து நினைக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டது காதல வச்சுக்கினாரு. ஆமா, முதல் சீட்டு பிரிக்கிறான். தம்பி நிமிஷம் வாங்க, இதை படிச்சுட்டு கூட சொல்லலாம். சீட்டுல கேப்டன் முடிவு காலி. கேப்டன் காலி, கேப்டன் முடிவு காலி. அப்புறம் அடுத்தது பார்ப்போம். அவன் பேசிட்டான் மூணாரும் காலி. அப்ப ரிசல்ட் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. எடுக்கையும் போயிடுச்சு, ஆனையும் போயிடுச்சு. சரி எடு ஓபன் பண்ணு. கொடைக்கானல் மறுபடியும் நானு இதுல எதனா ஒண்ணு செலக்ட் ஆகும்னா கேப்டன் முடிவுன்னு ஒண்ணு வந்தா மூணாறு இழுத்து போயிடலாம் நான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து ரோப் கார் கீழே போகும்ல, அதுக்கு வந்து டிக்கெட் எடுக்க போறோம். நான் போனதே கிடையாது. நான் வந்து அது பேர என்னன்னு தெரியல அவனுக்கு. அங்க தொங்கினும் போறது அது சிரிக்குது. அது நான் கேட்டேன்னா போயிட்டு ஹேங்கிங் ட்ரெயின் அப்படின்ட்டான். அப்ப வந்து சரி ஹேங்கிங் சொல்லும் போதே அவன் மூஞ்சி மாறிச்சு. இது ஒரு வேளை ட்ரெயின் சொன்னா தப்பாயிடுமோ. சரி ஓகே, நம்ம தமிழ்லே கேட்டலாம். தொங்கின்னு போறதுல எப்படி தொங்கின்னு போறதுல தொங்கின்னு போறது யாரு கேட்டது? ஹேங் ஓவர்ல போனவங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன் நான். பரவாயில்ல, அந்த தொங்கின்னு போறது எனக்கு எங்கன்னு தொத்துச்சு தெரியுமா? பரவாயில்ல, உங்க 2 பேர்ல யாரோ சொன்னீங்க. இவருதான் தொங்கின்னு போறது. ஆமா, ஒரு டப்பால எத்தனை பேர் போறது? ஒரு டப்பா இல்ல இது. பாத்துங்க, அப்ப தொங்கின்னு போறது யார் சொல்லிருப்பா? இல்லடா, அந்த ஒரு இதுல அந்த கேபின்ல எத்தனை பேர் போவாங்க? கேபின்ல 4 பேர் நினைக்கிறேன். 4 பேரா? ஆமா. நல்லா மெத்துன்னு இருக்கானா? இதெல்லாம் ஒரு புது சேவை தான். நம்ம உட்கார வச்சு அவன் கொடையை இழக்கணும்.
சாமி பார்க்கறதுக்கு நம்ம போய் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காரலாம். இதுக்கு எதனா ஒரு சிறப்பு தெரியாத வழி இருந்தா போய் நாங்க வந்து ஒரு 20 வந்து 25 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இப்போ open பண்ணிட்டாங்க. ரோப் கார் 3 பேர், ஒரு டிக்கெட் 50 ரூபாய் ரோப் காருக்கு. சரி வண்டியில் பயணம் செய்து கொண்டுள்ளோம். காலு சுடுதான் வெயில்ல சுடுது 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 அங்க உட்காந்தா காலம் போயிடும். அங்க உட்கார மாட்டோம், நடந்து அப்பதான் வந்து நல்லா டெவலப் ஆக முடியும். நான் என்ன சொல்லுவா, ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க முட்டி போய் சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஜாலியா நடந்து போகலாம். அவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதாவது சாவர நிலைமை இல்லையே. இதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் சொல்றோம்னா, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போகும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரிப் டிராவல் போனா அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அது வந்து ஒரு நிழல் மாதிரி, ஓகேவா? அந்த நிழல்ல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நடந்து போனா இன்னும் நல்லா இருக்கும். ஏன் அவ்வளவு கஷ்டத்துல அவ்வளவு இது? ஐயோ கார் எங்கடா, கால் சொல்லுறா. வந்து வெளியே செல்லும் வழி என்ன பிரச்சனை? நேற்று சாயந்தரம் பிளான் போட்டோம், இன்னைக்கு காலையில பழனியில சொன்ன மாதிரி சாமியை பார்த்தாச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் பிளானை பத்தி என்ன? நெக்ஸ்ட் வந்து இந்த காரை வந்து வெளியே விடக்கூடாது, ஏன்னா நிழல்ல தான் ஒண்ணும் போகுது.